பலவீனமான பிரதமர் என விமர்சித்த பிரதமர் மோடி மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்காததால் தான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை ஏற்பாரா மாட்டாரா என பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கொளுத்தும் வெயிலிலும் கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் வெளிப்படுத்திய எனர்ஜி சொல்லிவிட்டது. திராவிட மாடல் 2.0 அமைவதை யாரும் தடுக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கருணாநிதி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டதாக கூறியது ராசாதான். கோபத்தை என்னிடம் காட்டாதீர்கள், அவரிடம் காட்டுங்கள் என திருவண்ணாமலை ஆரணி பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். அவர்தான் ஆடியோவில் ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி இந்திய அளவில் வைரலாக பரவி வருகிறது. அதைத்தான் நான் சொன்னேன் என்றார். கருணாநிதி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்தபின் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவண்ணாமலையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பழனிசாமி கூறினார். தமிழக நிதிநிலை குறித்து பாரதிய ஜனதா வெள்ளை அறிக்கையை பியூஷ் கோயல் வெளியிட்டார். தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறோம் என்றார். தமிழகத்திற்கான நிதி எங்கே சென்றுள்ளது என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் இருமடங்காக அதிகரித்துள்ளது. தமிழகம் திவாலாகும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு வாங்கிய பெரும் தொகையால் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எவை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவரது தோல்வியை மறைக்கவே ஹிந்தி திணிப்பு என்கிறார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பு என்ற ஸ்டாலின் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துள்ளார். பன்மொழி திறனை அச்சுறுத்தலாக சித்தரிப்பது தவறு என்றார். தமிழகம் மும்மொழிக் கொள்கையை உறுதியாக நிராகரிக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்ற தர்மேந்திர பிரதானின் கூற்று அப்பட்டமான நேர்மையற்றது, பொறுப்பற்றது என்றார். எங்கள் கூட்டணியின் ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் என கோவையில் எல் முருகன் தெரிவித்தார். தேஜ கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தால் அரசு வளர்ச்சி பெறும் என்றார். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை அண்ணாமலை நாளை தொடங்குகிறார். முதற்கட்டமாக கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் வானதி சீனிவாசனை ஆதரித்து ஓட்டு சேகரிக்கிறார். 6ஆம் தேதி அவிநாசியில் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் பங்கேற்கிறார். சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் தனது மகளிடம் பள்ளியில் தொடக்கநிலை மாணவர்களுக்கு தமிழை பயிற்று மொழியாக கற்பிக்க தொடங்கியுள்ளாரா என்பதை முதல்வர் ஸ்டாலின் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழிகள் கட்டாயமாக்கும் விவகாரத்தில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை வெறும் ஏடிஎம் இயந்திரமாக மட்டுமே காங்கிரஸ் அரசு பயன்படுத்தி வந்தது என அண்ணாமலை பிரச்சாரத்தில் தெரிவித்தார். புதுச்சேரியில் மேலே மோடியும் கீழே ரங்கசாமியும் உள்ள இரட்டை எஞ்சின் அரசு வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பாஜ என்ஆர் காங்கிரஸ் கூடி சேர்ந்த கூட்டணி இல்லை, சேர்ந்திருக்க முடியாமல் சோர்ந்து போன கூட்டணி. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரி அரசியலிலும் குழப்பம் நிலவுகிறது என தவிக தலைவர் விஜய் சாடினார். நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்றே என்னை நெருக்கடி கொடுத்து மிரட்டினார்கள் என கரூர் குளித்தலை பிரச்சாரத்தில் சீமான் தெரிவித்தார். இந்திய துணை கண்டத்திலேயே தனியாக நின்று அதிக வாக்குகளை பெற்றுள்ளோம் என்றார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட அண்ணாமலைக்கு சீட் கொடுக்காதது குறித்து கேட்டபோது அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கிற இடத்தில் நான் இல்லை என வானதி தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி அவரது மனைவி குஷ்பு மற்றும் கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்துடன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி முதல் தொடங்கியது. இன்று ஒரே நாளில் மட்டும் 700க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கோலாகலமாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாளை காலை தேரோட்டம் நடக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டை தீர்த்துவிட்டு அதன்பின் தமிழகத்தை பற்றி பேசட்டும் என தமிழக கடன் குறித்து பியூஷ் கோயல் பேசியதற்கு கனிமொழி பதிலளித்தார். வேட்பு மனுக்களில் வயது வழக்கு விவரங்கள் சரிவர இல்லாததால் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்தார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் சீட் கிடைக்காததால் கோவை திமுக நிர்வாகி சண்முக சுந்தரம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24 கிலோ வெள்ளி பொருட்கள், ஒரு காரும் உள்ளதாக சுந்தர் சி தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய் என் தம்பி, அவருக்கு என் வாழ்த்துகள். அதே சமயம் விஜய் வருகையால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பாரதிய ஜனதா நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடக்கிறது என புதுச்சேரி பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசினார். புதுச்சேரி அரசு மக்கள் ஒற்றுமையை குலைக்க பார்க்கிறது என்றார்.
மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர் சி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் அசையும் சொத்து சுந்தர் சி பெயரில் 2,97,00,000 ரூபாயும், மனைவி குஷ்பு சுந்தர் பெயரில் 6,06,00,000 ரூபாயும் உள்ளது. மேலும் அசையா சொத்து சுந்தர் சி பெயரில் 20 கோடியும், குஷ்பு சுந்தர் பெயரில் 16,78,00,000 ரூபாயும் உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் 37 ஆண்டுகளாக இருந்த அமெரிக்கை நாராயணன் அக்கட்சியில் இருந்து விலகினார். மேலும் கட்சி என்பது பொதுமக்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் காலத்திற்கேற்ப மாற்றமடையவில்லை என்றால் அதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏவுகணை காலத்தில் கையில் கத்தியுடன் களத்தில் நிற்பது முட்டாள்தனமே எனவும் அவர் கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனங்களை முன்வைக்கும் போது பழனிசாமி அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். திமுக என்ன செய்தது என சொல்லி வாக்கு கேட்காமல் அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடவில்லை, எனக்கு பதிலாக இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என திருமாவளவன் அறிவித்தார். நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், முரண்பாடாக மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணி என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி கமிஷனர் அமித்திடம் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் கிராமத்தில் சுவர் விளம்பரங்கள் வரைவது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக கட்சியினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிணற்றில் குதித்து செத்துப்போ என கட்சி தலைமை கூறினால் நாங்கள் குதித்து செத்துதான் போவோம், எங்களுக்கு கட்சிதான் முக்கியம் என்கிறார் அமைச்சர் தாமோ அன்பரசன். அனைத்து விஷயத்திற்கும் வரும் விஜயபாஸ்கர் வேண்டுமா அல்லது தேர்தலுக்காக புதிதாக வருபவர்கள் வேண்டுமா என முடிவு செய்யுங்கள் என மாங்குடி பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டார். எங்களிடம் பாரதிய ஜனதாவை போல் பெரிய வாஷிங் மிஷின் இல்லை என கனிமொழி தெரிவித்தார். ஆனால் இல்லத்தரசிகள் விரும்பும் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் 8000ற்கான டோக்கனை முதல்வர் தருகிறார் என்றார். கடந்த முறை ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சரான ஆர் காந்திக்கு தற்போது சீட் மறுக்கப்பட்டு அவரது மகனான வினோத் காந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விரக்தியில் உள்ள அமைச்சர் ஆர் காந்தி தேர்தல் பணிகளை புறக்கணித்து வீட்டில் இருக்கிறார். அவரது வீட்டை முற்றுகையிட்ட திமுக நிர்வாகிகள் தேர்தல் வேலையை பார்க்க வரும்படி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் நாற்காலிக்கு அடியில் ஊர்ந்து வந்து பதவி பெற்றவர் அல்ல. வார்த்தைகள் அளவு மீறினால் நாங்களும் வார்த்தைகளால் அளவு மீற தயாராக இருக்கிறோம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதவெறியோடு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு சட்டங்களை கொண்டு வரும் பாரதிய ஜனதாவையும் அதற்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல துணை போகும் அதிமுகவையும் நிராகரிக்க தமிழகம் காத்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பொள்ளாச்சியை மாவட்டமாக தரம் உயர்த்தப்படும், இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய ஐடி பூங்கா அமைக்கப்படும் என பிரச்சாரத்தின் போது தாவிக வேட்பாளர் ராமநாதன் உறுதியளித்தார். திருச்செந்தூர் அருகே கல்விளை என்ற ஊருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்திற்கு சென்றார். அப்போது பிரச்சார வாகனத்தை மறித்த பெண்கள் ஏற்கனவே வாக்குறுதியளித்த திட்டங்களை நிறைவேற்றி தரவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அமைச்சர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்று விட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க 10 மத்திய அமைச்சர்கள், 6 மாநில முதல்வர்கள் மற்றும் 21 மாநில தேசிய நிர்வாகிகள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலையும் அதிமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் ஆனமலையாறு, நல்லாறு திட்டம் போன்ற நீர் ஆதார பிரச்சினைகள் குறித்து ஒரு முறை கூட ஸ்டாலின் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். கோவையும் கரூரும் எனது 2 கண்கள், 2 இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். விஜய்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அனைவரது உள்ளங்களிலும் இருக்கிறது என செங்கோட்டையன் தெரிவித்தார். கொங்கு மண்டலம் தாவேக்குவின் கோட்டையாக மாறும் என்றார். விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். விளைந்த கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும், அப்போது தெரியும் அதன் மதிப்பு என்றார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி குறித்து எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. பழனிசாமி ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயர் பலகையை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு காவடி தூக்குகிறார் என நாகர்கோவில் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். தேர்தலில் விஜயகாந்தை போல் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார், திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பெண் குலத்தை காத்தவர் எம்ஜிஆர், ஆனால் தம்பி விஜய் அப்படியல்ல. அவர் செய்வதெல்லாம் நடிப்பு. விஜய் ஒரு நடிகர், அவர் இன்னமும் அதிலிருந்து மாறவில்லை. அவரது உண்மை முகத்தை காட்ட வேண்டும் என செல்லூர் ராஜு கூறியுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பக்தர்களிடம் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்ட தவேக வேட்பாளர் வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியாக இருக்கிறது, இங்கேயும் குழம்பி போன அணியாக தான் இருக்கிறது என புதுச்சேரி பிரச்சாரத்தில் விஜய் பேசினார். திமுக வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், அதிமுகவிற்கு 0 தான் என்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இதுவரை அறிவித்துள்ள 35 வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் தங்களிடம் கேட்காமலேயே பெயர் அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் புலம்புகின்றனர். ராமதாஸ் மனம் கஷ்டப்படும் என்பதால் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக கூறுகின்றனர். தமிழக பாரதிய ஜனதா மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் பிரதமர் மோடி சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன், நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை என்னாச்சு என தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கேட்டார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கூடி சேர்ந்த கூட்டணி அல்ல, சேர்ந்திருக்க முடியாமல் சேர்ந்துள்ள கூட்டணி என்றார். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சாதாரண கல்வி சீர்திருத்தம் அல்ல, அது மொழி திணிப்பு என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வலிமை பன்முகத்தன்மையில்தான் இருக்கிறதே தவிர திணிக்கப்படும் ஒற்றை தன்மையில் இல்லை என்றார். முதல்வர் ஸ்டாலின் நாகர்கோயிலில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 70 அதிகரிக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் காலை 10 மணிக்கு விஜய் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 11 மணியை தாண்டியும் அவர் வரவில்லை. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலை 7:30 மணி முதல் பொதுமக்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தனர். தோல்வி பயத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி இனி எந்நாளும் ஆட்சிக்கு வர முடியாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நானும் எனது தந்தையும் மக்களை சந்தித்து முதல்வரானோம். உங்களைப் போல கூவத்தூர் கும்மாளங்களால் கொல்லைப்புறம் வழியாக பொறுப்பை ஏலத்துக்கு எடுத்தவர்கள் அல்ல என கடுமையாக பேசியுள்ளார் ஸ்டாலின். தேர்தல் நேரத்தில் பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் ஏன் நடத்த வேண்டும்? தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க திட்டம் என ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். எம்பிக்களின் எண்ணிக்கையை 816 உயர்த்த திட்டமிட்டுள்ளார்கள் என்றார். புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்வதற்காக தவேக தலைவர் விஜய் புறப்பட்டுச் சென்றார். அவர் செல்லும் வழியில் இளைஞர்கள் சிலர் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் கார் மீது தாவி குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை எங்களது கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்கவில்லை என சீமான் தெரிவித்தார். ஒரு பதவியில் இருக்கும்போதே மற்றொரு பதவிக்கு போட்டியிடுவதும் தவறு என்றார். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சி வெறும் முகமூடிதான், பாஜக தான் முகம் என காரைக்குடி விசிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேசினார். வேட்பாளர் பட்டியலில் சிலருக்கு திருப்தி இருக்கும், சிலருக்கு வருத்தம் இருக்கும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். கருணாநிதியை ஸ்டாலின் கண்ணிமை கண்களை காப்பது போல் காத்தார் என வைகோ தெரிவித்தார். பழனிசாமி ஸ்டாலின் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார் என்றார். திமுக அதிமுகவிற்கு வாக்களித்தால் இலங்கை வங்கதேசம் நிலைதான் வரும் என சீமான் தெரிவித்தார். நாட்டை இலவசம் என்ற பெயரில் விற்கின்றனர் என குற்றம் சாட்டினார். தமிழகத்தைப் போல நம்மை பற்றி புதுச்சேரியிலும் அவதூறு பரப்பினார்கள். நாம் யாரோடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒட்டி உறவாடவில்லை. தில்லா கெத்தா தனித்து நிற்கிறோம் என புதுச்சேரி பிரச்சாரத்தில் தவேக தலைவர் விஜய் பேசினார். திருவிக நகர் தொகுதிகள் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தன்னுடைய தனிப்பட்ட ஆதரவை வெள்ளிவாக்கம் தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் இன்று தாக்கல் செய்தார். அந்த சட்டசபை தொகுதியில் அவர் 3வது முறையாக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என எழுத்துப்பூர்வமாக தலைமைக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அதனை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரத்திற்காக என்னை பயன்படுத்தியிருப்பது மகிழ்ச்சிதான். பாஜக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்ய தயாராக உள்ளேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். நான் ஏன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என மே 4க்கு பிறகு தெரிவிப்பேன் என அண்ணாமலை தெரிவித்தார்.
இன்னும் காலம் இருக்கிறது, காட்சிகள் மாறும், நிறைய தேர்தல் வரவிருக்கிறது என்றார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஜோலார்பேட்டை பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோவலம் கிராமத்தில் நடைபயிற்சி சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்த மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கேரளாவில் ஆளும் இடதுசாரி அரசை வழியனுப்புவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. முதன்முறையாக கேரளாவில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிறது என கேரளாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்கத்தில் பணப்பட்டுவாடா செய்ய சிஆர்பிஎஃப் வாகனங்களில் பணம் கொண்டு செல்லப்படுகிறது. உரிய நேரத்தில் அதை அம்பலப்படுத்துவேன் என அம்மாநில முதல்வர் மம்தா குற்றம் சாட்டினார். அமித்ஷா மேற்கு வங்கத்துக்கு வந்தால் பாஜகவின் வாக்கு வங்கி குறையும் என்றார். இந்தியா வந்த ஈரான் கச்சா எண்ணெய் கப்பல் சீனா சென்றதாக பரவும் தகவலுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட INS தாராகிரி போர்க்கப்பல் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 2025-26 நிதியாண்டில் மட்டும் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 82,000 கோடி பணம் வசூலாகியுள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 14% அதிகம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் மூலம் முந்தைய நிதியாண்டை விட 5.7% பரிவர்த்தனை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வரும் கல்வியாண்டிலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 2 தேசிய மொழி, ஒரு வெளிநாட்டு மொழி என மும்மொழி பாடத்திட்டத்தை கற்பதை CBSE கட்டாயமாக்கியுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் ஸ்டாண்டர்ட் மற்றும் அட்வான்ஸ்டு என 2 நிலைகளை அறிமுகப்படுத்துகிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதமன் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. முதல் 2 நீர்மூழ்கி கப்பல்களை விட மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண மண்டபத்தில் நலங்கு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கும்பகோணம் அருகே தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் ஒப்பிலியப்பன் கோயில் வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ஏப்ரல் 12 முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெறும். போடிநாயக்கனூர் பரமசிவன் மலை கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் வருடாந்திர அபிஷேகம் நடந்தது. சிலைகளுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் உப கோயிலான திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயிலில் பங்குனி ரத உற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தின் சத்துவாச்சாரி, சேன்பாக்கம், கொணவட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் நாளை 8 புறநகர் மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்வீர்களா என நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு சிரித்துக் கொண்டே வணக்கம் வைத்துவிட்டு கிளம்பி சென்றார். கோவை சாய்பாபா காலனி கழிவுநீர் தொட்டியில் விழுந்த 2 மாநகராட்சி ஊழியர்களை மீட்க 8 மணி நேரமாக தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் ஒரு சில பெண்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர். திரண்டிருந்த தொண்டர்கள் மத்தியில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆம்புலன்ஸ் சிக்கி தவித்தது. தமிழகத்தில் 7ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, திருவாரூர், தஞ்சாவூரில் இன்று மழை பெய்யும் என கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த நண்பர்கள் 11 பேர் ஒட்டஞ்சத்திரம் வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி அருவியில் குளிக்க சென்றனர். அப்போது 4 பேர் நீரில் மூழ்கினர். தற்போது வரை 3 பேரின் உடல்களை மீட்டுள்ளனர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை முழுவதுமாக தொடங்கிவிட்டதாக ரயில்வே தெரிவித்திருந்த நிலையில் இப்போது எழும்பூரில் நடைமேடை பணிகளால் இன்று, நாளை மற்றும் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து ரூபாய் 1,11,600க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 100 அதிகரித்து ரூபாய் 13,950க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் ரூபாய் 255க்கு விற்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விடுமுறைக்கு பிறகு இன்று 3வது நாளாக தொடங்குகிறது. இன்றும் வரும் திங்கட்கிழமையும் மட்டுமே வேட்புமனு வழங்க அவகாசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஈரான் போர் பதற்றத்திற்கு இடையே கிரீன் சன்வி என்ற இந்திய கப்பல் 46,000 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தது. ஹார்முஸ் அணையை கடக்கும் 7வது இந்திய கப்பல் இதுவாகும். மேலும் 17 கப்பல்கள் சிக்கியுள்ளன. நாட்டு மக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 80 குறைக்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 378ற்கு விற்பனை செய்யப்படும் என்றார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி மேயர் தேர்தலில் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ரினி சம்பத் போட்டியிடுகிறார். ரினி போட்டியிடுவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்திகள் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பஹ்ரைன் தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் வீட்டோ அதிகாரம் கொண்ட சீனா, ரஷ்யாவின் எதிர்ப்பால் பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்தியா வந்த ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் பந்த்ரோவ் நம் நாட்டுக்கு தேவையான கூடுதல் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் மாயமான விமானியை தேடும் பணியில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளது. சிஎஸ்கே ஒரு காலத்துல எப்படிப்பட்ட டீம், 12வது ஓவரிலே சென்னை அணியோட உடல் மொழியை சொல்லிவிட்டது. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்ததாக கூறுகிறார் கிரிக்கெட் முன்னாள் வீரர் அஸ்வின். சென்னைக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசிய பஞ்சாப் கேப்டனுக்கு ரூபாய் 25 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அணியின் பிற வீரர்களுக்கு போட்டி ஊதியத்தில் 25%, அதாவது 6 லட்சம் அபராதம் விதித்து IPL நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மனு ஆனந்த் இயக்கத்தில் 2023 ஆர்யா, கௌதம் ராம், கார்த்திக், மஞ்சு வாரியார், சரத்குமார் உள்ளிட்டோர் நடிப்பில் ஆரம்பமான படம் மிஸ்டர் எக்ஸ் ஸ்பை கலந்த ஆக்ஷன் கதையில் உருவாகியுள்ளது. 2024 திரைக்கு வரவேண்டிய படம் சில பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. தற்போது இம்மாதம், அதாவது ஏப்ரலில் படம் ரிலீஸ் ஆகும் என தேதி குறிப்பிடாமல் அறிவித்துள்ளனர். ஏப்ரல் 17 படம் வெளியாக வாய்ப்பு உள்ளதாம். டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் செல்வராகவன் நடித்துள்ள படம் மனிதன் தெய்வமாகலாம். தெலுங்கு, கன்னட படங்களில் நடித்த குஷி ரவி இப்படம் மூலம் தமிழுக்கு வந்துள்ளார். இவர் கூறுகையில், தமிழில் அறிமுகமாவது மகிழ்ச்சி. இந்த படத்தை அனைவரும் பாராட்டுவீர்கள். குடும்பமாக ரசிக்கக்கூடிய அழகான படம். இந்த படத்திற்கு பின் தமிழில் எனக்கு நல்லதொரு இடம் கிடைக்கும் என நம்புகிறேன் என்றார். பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் முதன்முறையாக மராத்தியில் வீர சிவாஜியின் வாழ்க்கையை தழுவி உருவாகியுள்ள ராஜா சிவாஜி படத்தில் நடித்துள்ளார். நடிகை ஜெனிலியாவின் கணவரும் நடிகருமான ரிதேஷ் தேஷ்முக் இயக்கி சத்ரபதி சிவாஜி மகாராஜா வேடத்திலும் நடித்துள்ளார். வித்யா பாலன், ஜெனிலியா, சஞ்சய் தத் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். இதன் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. மே 1 படம் ரிலீஸ் ஆகிறது. தம்பி ராமையா கதையில் அவர் மகன் உமாபதி இயக்கியுள்ள படம் TN 2026. நட்டி நட்ராஜ் நடித்துள்ளார். நடிகர் ஒருவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வருவதுதான் கதை. இதன் டீசர் தவிக தலைவர் விஜயை சித்தரிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இது பற்றி தம்பி ராமையா கூறுகையில், என் மகன் வாழ்க்கையில் நான் விளையாட மாட்டேன். ஏப்ரல் 10 படத்தை பார்த்துவிட்டு கருத்து சொல்லலாம். நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்தேன். யாரையும் காயப்படுத்த மாட்டேன். விஜயுடன் நடித்தவன் நான். அவர் சிங்கம். அவரை சீண்ட முடியுமா என்றார். செல்லமே, ஆனந்த தாண்டவம் படங்களின் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா நீண்ட இடைவெளிக்கு பின் இயக்கியுள்ள படம் பிரேக்பாஸ்ட். அவர் கூறுகையில், ராணவ், ரோஸ்மின் கதை நாயக நாயகியாக நடித்துள்ளனர். இன்றைய காதல், பிரிவு, குடும்ப வாழ்க்கை, விவாகரத்து என பல விஷயங்களை கதை பேசுகிறது. பட்ஜெட் கால சூழலால் நான் இயக்க இருந்த சில படங்கள் டிராப் ஆகிவிட்டன என்றார். நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர், யஷ், சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடிப்பில் ஹிந்தியில் உருவாகி வரும் புராண படம் ராமாயணா. இப்படத்தின் முதல் பாகம் வரும் தீபாவளிக்கு வெளியாகிறது. 2 தினங்களுக்கு முன் இப்படத்திலிருந்து ராமா டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் OTT-யை 700 கோடிக்கு கேட்கிறார்களாம். ஆனால் படக்குழு 1000 கோடியை எதிர்பார்க்கிறதாம். 2 பாகங்களாக 4000 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் படத்திற்கு 1000 கோடி OTT உரிமையை எதிர்பார்ப்பது சரிதான் என்கிறார்கள்.